நான் வச்சுங்கிற கார் 14 கோடி ரூபாய் கார். ஆனால் என்னை பார்த்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் கஞ்சன். ஸோ கஞ்சன்றது அதை நான் ஒத்துக்கிறது கிடையாது. வேல்யூ ஃபார் மணி. எனக்கு ஒரு பொருள் இந்த விலை, ரோல்ஸ் ரைஸ் கார்னால் நான் 14 கோடியும் கொடுப்பேன். ஆனால் அதுக்காக எங்கிட்ட பணம் இருக்குதுன்றதுனால இந்த மொபைலுக்கு 5 கோடினாக்கா கொடுக்க மாட்டோம். இந்தியாவில் குறிப்பாக என்னுடைய துறையில் ரோல்ஸ் ரைஸ் வச்சுருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஆனால் அந்த ரோல்ஸ் ரைஸில் 2 கார் இருக்குது. ஃபேந்தம்னு ஒரு மாடல் இருக்குது, கோஸ்ட்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த கோஸ்ட்டுங்கிற மாடல் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா இருக்கும் நம்ம நாட்டில். ஃபேந்தம்ன்ற மாடல் கிட்டத்தட்ட 14 கோடி இருக்கும். ஸோ எந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த பொருளுக்கு அந்த விலை கொடுக்கணும். அந்த பழக்கம் நமக்கு சின்ன வயசுலேருந்து வரணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு 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 வேல்யூ தெரியாமல் நம்ம செலவு பண்ணி பழக்கமாயிட்டால், நாளைக்கு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக வரீங்க, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அளவு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் நிறுவனம் என்ன ஆகும்? உங்களில் நிறைய பேர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தும் வந்திருப்பீங்க MBAக்கு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த கோக்கு பெப்சிலாம் குடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது? கேனு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் உட்காந்துங்கிற டேபிள் என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். டஸ்ட்பின் என்ன ஷேப்பில் இருக்குது? நீங்கள் லைஃப்பில் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய விஷயங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க்கு என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். எதனால் அப்படி இருக்குது? நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு 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 பெட்டியில் கோக் கேன் எடுத்துன்னு போய் தவறிக்கே வந்துச்சுன்னா உருண்டு ஓடும். இதே ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் உருளாது. பேக் பண்ணுறதும் ஈஸி. அப்படி இருந்தாலும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஏன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வைக்கிறாங்க? அது என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? அது என்ன காரணம்னா, அதிகமான கொள்ளளவும் இருக்கணும், குறைவான சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா குறைவான சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மெட்டலோட காஸ்ட் குறையும். அதிகமான கொள்ளளவு இருந்தால் தான் நீங்கள் நிறைய தண்ணியோ ஜூஸோ நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது பெஸ்ட் பாசிபிள் ஷேப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெரிக்கல். ஆனால் ஸ்பெரிக்கல் ஷேப் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அதனால் செகண்ட் பெஸ்ட் பாசிபிள் ஷேப் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர். அதுக்காக தான் உங்களால் கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், டஸ்ட்பின் ஆகட்டும், நீங்கள் உட்காந்துங்கிற டேபிள் ஆகட்டும், வாழ்க்கையில் நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள், நிறைய விஷயங்கள் சிலிண்ட்ரிக்கால தான் இருக்கும். ஏன்? அப்போ நம்ம கேட்கலாம், ஒரு கோக்கு ஸ்கொயர் ஷேப்லேயும் சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணுறதுனால என்ன பெருசாக மிச்சமாகிட போகுது? மேபி ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மிச்சமாகும். ஆனால் கேள்வி என்னென்னா, ஒரு நாளைக்கு 1 கோடி கேன் தயாரிக்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் மிச்சமானாலுமே ஒரு கோடி ஸ்கொயர் சென்டிமீட்டர் உங்களுக்கு மிச்சமாகும். அப்போ எவ்வளோ செலவாகும்? ஒரு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா, கண்ண மூடின்னு செலவு பண்ணுறாங்களா, அவங்களாம் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக முடியாது. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசி ஆற எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.